ஹாய் ரம்யா. ஹாய். ஏன் பர்த்டே எதுவுமா இப்படி இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. போனவனை நினைச்சு நோ யூஸ் டி. பிரேக்கப்க்கு ஏதாவது ரீசன் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அவன் பாட்டுக்குன்னு எதுவுமே சொல்லாம போயிட்டான். அதுதான் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஷோ போதும் நிறுத்து ரம்யா. சும்மா அதையே பேசிக்கிட்டு இருக்க. ப்ளீஸ் ஸ்டாப் இட். வெயிட்டர், நான் உனக்கு சிக்கன் மோமோஸ் சொல்றேன். ஒரு சிக்கன் மோமோஸ் பன்னீர் சாண்ட்விச். ஓகே மேம். இங்க எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு ரம்யா. நம்ம தான் அதை பாஸ் பண்ணி போகணும். பர்த்டே பேபில ப்ளீஸ் பி ஸ்மைல். நீங்களாம் எவ்வளவோ சொன்னீங்க. நான் தான் அதை கேட்காம அவனை லவ் பண்ணேன். எல்லாம் என் தப்பு தான் இல்ல. இதுல தப்பு சரின்னு எதுவும் இல்லை ரம்யா. லவ் இஸ் a part of nature. வாட்? ரம்யா, நான் ஒன்று சொல்கிறேன், நீ கோவப்படாத. சொல்லுடி லூசு. அர்ஜுன் உனக்கு பர்த்டே விஷஸ் பண்ண சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கான். அர்ஜுன்? ஆமாம், நம்ம கிளாஸ் அர்ஜுன் டி. சரி விடு, எதுக்காவது டைம் பாஸ்க்கு பண்ணியிருப்பான். நீ சாப்பிடு. சரி. சொல்லு அர்ஜுன். ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்க அர்ஜுன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு ஃபோன்லாம் பண்ணியிருக்க? என்ன விஷயம்? ஆமாம், ரம்யா என்ன சொன்னா? என்ன ரம்யா என்ன சொன்னா? புரியல அர்ஜுன் எனக்கு. இல்லை, நான் விஷ் பண்ணத சொன்னியா? சொன்னேன், ஆனால் அவள் எதுவும் பெருசாக கண்டுக்கல. ஓ, அப்போ அவன் நம்பர் என்கிட்ட கொடு, நான் பேசிக்கிறேன். அவ நம்பர் எதுக்கு உனக்கு இப்போ? ரொம்ப வருஷம் கழிச்சு அவளோட ஃபோட்டோ பார்த்தேன்ல, அதான் அவ கூட பேசணும்னு தோணுது. தோணுண்டா உனக்கு? எல்லாம் ஒன்னால தான் தேவி. உன்னோட போஸ்ட்டை பார்த்து தான் அவ கூட பேசணும்னே தோணுச்சு. இல்லை, உன்னையும் ரம்யாவையும் பார்க்கணும்னு தோணுது. ஏதாவது மீட் பண்ண வாய்ப்பு இருக்குமா? அவளுக்கு பிரேக்கப் ஆகி 1 வீக் தான் ஆகுது. நீ ஏதாவது ப்ளே பண்ணணும்னு நினச்சி பிரச்சனையில் மாட்டிக்காத. ஐயோ தேவி, என்ன சொல்கிறா? இப்போ அவள் ஓகேவா? நாட் ஓகே அர்ஜுன். அவள் இன்னும் அதே கஷ்டத்தில் தான் இருக்கா. நான் எவ்வளோ சொல்லியும் அவள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா அதையே நினச்சி. என்ன நடக்குமோ அதானே நடக்கும். அவளை பார்த்துக்கோ. ஆமாம், வாள் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கா. சரி ஓகே அர்ஜுன், நான் அவள் நம்பர் அனுப்புகிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஓகே பாய். ஏய் தேவி தேவி. ஹலோ அர்ஜுன், இப்போ எதுக்கு என்கிட்ட பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை ரம்யா, நேற்று உன்னோட பர்த்டே இல்லை, அதான் பேசலாம் நம்பர் வாங்கினேன். என் பர்த்டே நேத்தே முடிஞ்சிருச்சு அர்ஜுன். பாய்.
ஹலோ. சொல்லு ரம்யா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அர்ஜுன். நீ எப்படி இருக்க? ஐ எம் குட். ஒர்க்லாம் எப்படி போகுது? அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஒர்க் ஸோ குட். ஆமாம், இன்னும் நீ டிஎல்எஃப்ல தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்க? நான் அங்கே ஒர்க் பண்ணுறேன்னு உனக்கு எப்படி தெரியும் அர்ஜுன்? உன்னை பற்றி தேவி கிட்ட எப்பயாச்சும் கேட்பேன். ம். ஹலோ ஹலோ. தேவி எல்லாம் சொன்னான். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. தேவையில்லாமல் இந்த லவ் எல்லாம் பண்ணிட்டு இப்போ நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். யாரும் கஷ்டப்படணும்னு லவ் பண்ணுறதில்ல. அவசரப்பட்டு எடுக்கிற சில முடிவுனால தான் சில நேரம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு. வீடு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லவ் இஸ் பெஸ்ட் லவ்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு ஒஸ்ட் லவ்வாக போச்சு. ஹலோ ரம்யா, லைனில் இருக்கியா? ஆ இருக்கு அர்ஜுன். மீட் பண்ணலாமா? இல்லை வேணாம், இப்போ வேணாம். நான் சொல்கிறேன் அர்ஜுன். ஓகே பாய். உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். பழச எதையும் மனசுல வச்சுக்காம ஒரு வாட்டி அர்ஜுனை போய் மீட் பண்ணிட்டு வா. நான் அங்கே ஒர்க் பண்ணுறேன்னு உனக்கு எப்படி தெரியும் அர்ஜுன்? உன்னை பற்றி தேவி கிட்ட எப்பயாச்சும் கேட்பேன். ஹாய் அர்ஜுன். ஹாய் ரம்யா. ம்.
போகலாமா? ம் போகலாம். என்ன ரம்யா, உன் கூட போகலாம் தானே நினச்சேன். எனக்கு இப்போ உன் கூட ரைட் போகணும்னு தோணுது. போகலாமா? ம்